ஒரு மிடில் கிளாஸ் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர், சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவர். ஷாருக் கானுடைய ஃபேமிலி 1991 ஒரு முதல் அறிமுகம், சினிமா அறிமுகமாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. அதுதான் இவருக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக தெரிய வைக்குது. அவரை 3 விதமான திருமணங்கள் நடக்குது. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு, பதிவு திருமணம். இன்னொரு இந்து முறைப்படி, இன்னொன்று இஸ்லாம் முறைப்படி 3 திருமணம் நடக்குது. சிகரெட் கூட அவர் ஒரு செயின் ஸ்மோக்கர், கண்டினியூஸாக ஒரு 100 சிகரெட்டை குடிப்பார் அப்படின்லாம் கேள்வி. அபராதம் கூட நிறைய வாங்கியிருக்காரு பொது வெளில சிகரெட்லாம். ஆமாம், ஒரு சிகரெட் முடிஞ்சவொடனே அதிலே பற்ற வைப்பார் அப்படின்றவர் தான். கோடி சொத்து இருந்து இவ்வளோ புகழ் இருந்தாலே ஒரு சின்ன கர்வம் வரும். அந்த கர்வம் துளி கூட இல்லாத ஒரு மனிதராக ஷாருக் கான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. பதான் படத்துக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாக ஷாருக் கான் படமே வரல. அதுக்கு முழுக்க காரணம் இந்த மகன் விஷயத்தில் தான். அரண்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நந்தாஜி. பாலிவுட் பாஷா ஷாருக் கான் அப்படின்னு சூப்பர் ஸ்டார். பாலிவுட்டில் அவருக்குன்னு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் தமிழ் திரைப்படங்கள் வாயிலாகவும் இங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் இங்கேயும் எல்லாருக்கும் அறியப்பட்ட ஒரு முகமாக, அது குறிப்பாக கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் போதெல்லாம் வந்துடுவார் சார். அதனாலே தெரிய வந்துருச்சு. இப்போ இந்த ஜவான் விழா ஒன்று நடந்துச்சு. அதற்கு பிறகு தமிழ் ரசிகர்கள் அவருக்கு மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் சரி ஷாருக் கான் பற்றி உங்ககிட்ட பேசலாமே, ஷாருக் கான் யார், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். முதலில் ஷாருக் கான் எங்கிருந்து வந்தார், எப்படி சினிமா அவருக்குள்ள உள்ள வந்தார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அப்பர் மிடில் கூட கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் அந்த குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர், சினிமா பின்புலம் இல்லாமல் வந்தவர். ஷாருக் கானுடைய ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்னாடி பாகிஸ்தானில் உள்ள அப்பொழுது இந்தியாவாக இருந்த பெஷாவரில் தான் அவங்க தாய் தந்தையெல்லாம் இருக்காங்க. இவர் பிறக்க கூட இல்லை. அவருடைய தந்தை ஒரு சுதந்திர ஆர்வலர், சுதந்திர போராட்ட ஆர்வலர். அவர் ஃபேமிலி அப்படியே டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. டெல்லியில் தான் ஒரு மகன் பிறக்கிறார். மகன் பிறந்து டெல்லியில் வளர்கிறார், இது பண்ணுறாரு. அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஆகுது. ஆனாலும் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் இங்கே தான் எங்கள் இது ஒரு இருக்காது, இதுதான் எங்கள் நாடுன்னு முடிவோடு இருக்கார். தந்தை இறந்து போகிறார். மகன் தாயோடைய அரவணைப்பில் வளர்கிறாரு ஷாருக் கான். டிகிரி நல்லா படிக்க வைக்கிறாங்க அவங்க அம்மா. படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மாஸ்டர் டிகிரி வரைக்கும் பண்ணாலும் அவருடைய கவனம் முழுக்க சினிமா, அதுவும் குறிப்பாக பாலிவுட் சினிமா மேலே பெரிய கவனமாக இருக்குது. அது அவங்க அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்போ இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா, அப்போ இந்த தேசிய நாடகப்பள்ளி இன்றைக்கி வரைக்கும் டெல்லியில் அடிச்சுக்க முடியாத ஒரு இது தேசிய நாடகப்பள்ளி தான். அந்த தேசிய நாடகப்பள்ளியில் அவரை சேர்த்து விட்றாங்க. அங்கே கற்றுக்கிறாரு அந்த தியரிக்கல், அப்புறம் ப்ராக்டிக்கலான விஷயங்கள். சினிமா இதுதான், நாடகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை ஒரு தகுதியாக வைத்து அவர் மும்பைக்கு வராரு. அப்போ பாம்பேக்கு வராரு. வந்த பிறகு ஏதோ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், நம்மளை வாடா ராஜான்னு கூப்பிட்டுப்பாங்க, நடி, நீ அமிதாப் பக்கத்தில் நடி, இவர் பக்கத்தில் நடின்ற அளவுக்கு நம்மளை இந்த பாலிவுட்டு ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்குன்னு நினைக்கிறாரு. ஒரு இடத்துல கூட அவர் நிமிர்ந்து கூட பார்க்காத ஆட்கள்லாம், கசப்பான அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்போல்லாம் இந்த ஃபோட்டோ கொடுப்பாங்கள்ல, ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இந்த ஃபோட்டோ மூஞ்சில் அடிக்கிறாங்களாம், என்னன்னு கூட பிரித்து பார்க்காம. யாருக்கிற வெக்ஸ் ஆகி போகிறாப்லையே அவர். என்னடா இது, என்ன உலகம் அப்படின்ட்டு. சரி, அப்போது அவருக்கு நண்பர்கள்லாம் சேர்றாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதாவது கதாநாயகன் தான் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நீ பயன்படுத்து. சினிமாவில் நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம், ஃப்ரெண்ட்ஸு தான். அப்போ தான் உங்களுக்கு எங்கெங்கே இது நமக்கு அந்த தகவல்லாம் தெரியும். அப்புறம் எங்கேயாவது ஆடிஷன் வைக்கிறாங்க, எங்கேயாவது படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னா நண்பர்கள் மூலியம் தான் கிடைக்கணும்ல. என்னென்ன கேரக்டர் கிடைக்குமோ அதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ தான் இந்த டிவி சீரியல்கள் புதுசு தூர்தர்ஷனில் அப்போ தான் வருது. டிவி சீரியல் நடிக்க ஆரம்பித்தோன்னா இவருடைய நடிப்பு ஒரு யூனிக்காக இருக்குன்னு எல்லாரும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாகுது. 1991 ஒரு முதல் அறிமுகம், சினிமா அறிமுகமாக ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. அதுதான் இவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாய்ப்பாக தெரிய வைக்குது. அவரை இந்த நெகட்டிவ் ரோல் பேசக்கூடிய ஒரு ரோலாக இருக்குது. ஏற்கனவே வில்லன் மாதிரி. அந்த சமயத்தில் தான் அவர் ஒரு பெண்ணை மீட் பண்ணுறாரு, காதலிக்கிறாங்க. அந்த பெண் பேர் கௌரி. அந்த பெண்ணை தான் திருமணம் பண்ணி பண்ணுறாங்க. ரொம்ப புத்திசாலியான பெண்ணு, ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடிய ஒரு பெண்ணு. இந்த பெண் நமக்கு வாழ்க்கை துணையாக இருந்தால் நம்ம எதிர்கால சினிமாவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இந்து பெண், ஒரு இஸ்லாமியர், தீவிர இஸ்லாம் பற்றுள்ளவர்கள். 2 குடும்பத்துலேயுமே எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்தால் கூட இந்த பெண்ணை தான் திருமணம், அவங்களும் இவரை தான் கல்யாணம் பண்ணி பண்ணும்போது சரி ஓகே அப்படின்ட்டு 3 விதமான திருமணங்கள் நடக்குது. ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷன்
பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு. பதிவு திருமணம். இன்னொரு வந்து இந்து முறைப்படி, இன்னொன்று வந்து இஸ்லாம் முறைப்படி 3 திருமணம் நடக்குது. அவங்க தான் கௌரி. இன்னைக்கு ஷாருக் கானுடைய பேக் போனாக இருக்கக்கூடிய அவங்க தான். அந்த 91ல் இந்த நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சில படங்கள் ஹீரோவாக பண்ணுறாரு. அந்த ஹீரோக்கள் பண்ணுற படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஸோ அதுலேயும் அவருடைய முதல்ல இனிஷியலி நடித்த ஒரு படம் வந்து 1000 வாரத்திற்கு மேலே ஓடி சாதனை பண்ணது. அந்த ஹிந்தியில் தெரிஞ்ச ஒரு பாட்டு இந்த பாடினே இருப்பாங்களே சார், தில்வானா தோலியா பார்த்துட்டு பார்த்துட்டு போகணும். ஏங்க அந்த படம் தாங்க வந்து பட்டி தொட்டி எங்க பட்டையை கிளப்பின படம் வந்து. அதில் வர சாங்கு கூட பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து ஷர்மிளாவை ஒரு படம் முழுக்க பாடி பின்னாடியே போயிட்டு இருப்பார். அது மேரே அப்படின்ட்டு துரத்துக்கிட்டு இருப்பார். அந்த படம் தாங்க வந்து எஸ்ஆர்கே அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் உலகம் தாண்டிய ரசிகர்களுக்கு தெரிய வைத்த படம் அந்த படம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி 1000 வாரம் ஓடின படம் அது. ஒரு ஷோ ஓட்டினாங்களோ 1.5 ஷோ ஓட்டினாங்களோ சாதனை, இந்திய சாதனை. இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல் வந்து எவர்கிரீன் பாடல், அதில் மாற்று கருத்தே இல்லை. மலமளன்னு இட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண நிலையில் இருந்த அந்த ஷாருக் கான் வந்து அப்படி ஒரு இது ஆகிட்டார். நிறைய ப்ராடக்ட்களோட பிராண்ட் அம்பாசிடராக மாறினார். அதில் பெரிய வருமானங்கள், அதில் கூட சில சர்ச்சைகள்லாம் கூட வந்தது. வெளிநாட்டு குளிர்பானங்கள்லாம் நடிக்கிறாரு, அப்புறம் சிகரெட் விளம்பரத்தெல்லாம் நடிக்கிறாருன்னு. சிகரெட் கூட அவர் வந்து ஒரு செயின் ஸ்மோக்கர், கண்டினியூஸாக ஒரு 100 சிகரெட்டை குடிப்பார் அப்படின்லாம் கேள்வி. அபராதம் கூட நிறைய வாங்கியிருக்காரு பொது வெளில சிகரெட்லாம். ஆமாம், ஒரு சிகரெட் முடிஞ்சவொடனே அதிலே பற்ற வைப்பார் அப்படின்றது தான். அப்புறம் அந்த சிகரெட்டுடைய தீமைகள் அப்படின்ற ஒரு விஷயம் அதை வந்து குறிப்பாகவே சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் கூட. மலேசியாவிலேயே எங்கேயும் சிங்கப்பூர்லேயே போயிட்டு சிகரெட் வாங்கும்பொழுது அதனுடைய ரேப்பரை பார்த்துட்டு அரண்டு போயிட்டாராம். வந்து இங்கே நம்ம இதுலேயும் ரேப்பர் ஒன்று அச்சடிக்கிறாங்க, சும்மா நாம்கேவாஸ்ன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். அவன் அந்த சிகரெட் அவங்களுடைய நோக்கமே என்னென்னா ஒன்று விற்கணும், அதே சமயம் வந்து வாங்குறவன் வந்து அதை பார்த்துட்டு வச்சுட்டு போயிடணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். வந்து அதை வந்து திரும்ப வச்சுட்டு அதனுடைய தீமைகள் என்ன அப்படின்னு வந்து அவர் கூகுள்லேயே சர்ச் பண்ண ஆரம்பித்தது தான் சிகரெட்டை நீ தொடக்கூடாது அது முடிவாகி சிகரெட்டை விட்டது. அதுக்கான காரணம் வந்து வரவிருக்கக்கூடிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு 4000 கோடி சொத்திற்கு மதிப்புள்ள ஒரு நடிகராக இருந்தாலும் இந்த பழகிறதெல்லாம் இன்றைக்கி குறிப்பாக சொன்னீங்க, இந்த ஜவான் படத்தினுடைய ப்ரீ ஈவெண்ட் நடந்தது. இந்த ஏர்போர்ட்லேருந்து அவரை வந்து பின்னாடியே வந்த ரசிகர்கள், அப்புறம் வந்து ஒவ்வொருத்தராக நின்று இந்த செல்ஃபி எடுத்தது, ஒவ்வொருத்தர்கிட்டும் போய் பேசுனது. உங்களுக்கு வந்து இவ்வளோ கோடி சொத்து இருந்து இவ்வளோ புகழ் இருந்தாலே ஒரு சின்ன ஒரு கர்வம் வரும். அந்த கர்வம் துளி கூட இல்லாத ஒரு மனிதராக வந்து ஷாருக் கான் இருக்கிறதுனால தான் எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. குறிப்பாக அவருடைய வீடுன்னு கூட சொல்ல தேவையில்ல, அவ்வளோ பெரிய பில்டிங். அது வந்து மும்பையில் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து அம்பானியோட வீடு பெரிய வீடே கிடையாது, அது ஒரு மஹால். அதுக்கடுத்து ஷாருக் கான்து ஏன்னா நட்சத்திரம். அதை தாண்டி வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டுக்கூட பேர் வந்து மன்னத். பீச் ஓரம் கட்டியிருக்கிற அதனுடைய மதிப்பு வந்து 550 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து ஷாருக் கான் தன் ரசிகர்களுக்கு ஏதாவதுன்னா அங்கே தான் ஒரு தரிசனம் கொடுப்பார். வந்து குறிப்பாக 2017 யூரோப்பில் இருக்கிற ஒரு நியூஸ் சேனல் வந்து திடீர்னு ஒரு நியூஸ் ஒன்று அறிவிக்கிறாங்க. என்னென்னா ஷாருக் கான் வந்த விமானம் வந்து பாரிஸ் பக்கத்தில் ஒரு மலைப்பகுதியில் விபத்துக்குள்ளாயிடுச்சு. அவருடன் வந்த 7 உதவியாளர்களும் ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. இங்கே அப்படியே பரவுது உலகம் முழுக்க. இந்தியாவில் உள்ள மீடியாக்கெல்லாம் ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராஸ் செக் பண்ணிக்கலான்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் மற்ற இதெல்லாம் பரவ ஆரம்பித்தோன்னே அந்த நம்ம சொன்ன இந்த வீட்டு முன்னாடி ஷாருக் கான் மன்னத்து வீட்டு முன்னாடி 100 பேர் 200 பேர் 300 பேர் ஆயிரக்கணக்கான பேர் கூடி போய் அந்த பகுதியே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகி இவர் ஆக்சுவலாக பூனே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு படப்பிடிப்பில் இருந்திருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போய் அவர் வந்து தன்னுடைய ட்விட்டர் பேஜில் படத்தை அங்கே ஸ்பாட்டில் இருக்கிற படத்தை போட்டு நான் நல்லா நலமாக இருக்கிறேன், யாரும் நம்பாதீங்கன்னா அப்போ கூட நம்பலையே, அவங்க கலைஞ்சு போகிற மாதிரி இல்லை. அப்புறம் லைவில் வீடியோவில் வந்து பேசினப்போ அந்த வீடியோவை டெம்பரவரியாக ஸ்க்ரீன்லாம் கட்டி போட்ட பிறகு தான் அந்த கூட்டம் கலைஞ்சிருக்குது. வந்து எவ்வளோ பெரிய ஒரு மக்கள் மதிப்பு அவர்கிட்ட இருக்குது பாருங்கள். அதுதான் நடிகனும் தாண்டிய ஒரு நல்ல மனிதன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது காரணம். கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய்க்கு டிக்கெட் விற்றுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் இன்றைக்கி நீங்கள் 550 கோடியில் வீடுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி அந்த கேரக்டராகவுமே ஒரு நல்ல குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாக? உண்மை, ஆமாம். அதாவது வந்து விளம்பரங்களே இல்லாமல் பல உதவிகள், பல ட்ரஸ்ட்டுகளை நடத்திக்கிட்டு வராரு. அவர் வந்து அந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு வந்து உதவியும் பண்ணிகிட்ருக்காரு. எதையும் வந்து பெரும்பாலும் வெளியே அதை காட்டிக்கிறது இல்லை. குறிப்பாக வந்து இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கான கல்வின்னு இருக்கு இல்லைங்களா,
அதை வந்து பல பேரை வந்து படிக்க வச்சுருக்காப்புல. கல்வி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் அப்படின்னு கல்விக்கு இதுவான விஷயம். அதே போல் ஆதரவற்றவர்களுக்கு வந்து அங்கங்கே வந்து அந்த ஆதரவற்ற இல்லங்கள் பண்ணி கொடுக்கறது. இவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொகை பெருந்தொகையை வந்து இது மாதிரியான உதவி செய்வதற்காக மற்றவர்களுக்காகவே எடுத்து வச்சுருவாப்புலையா அந்த அந்த ஆடிட்டர்கிட்ட சொல்லி. அது இன்றைக்கும் வந்து அதை சரியாக கருது. அது எதுவும் வெளியே வந்து யாரும் வந்து பப்ளிசிட்டி பண்ணாதீங்க அப்படின்னு தான் ஷாருக் கானோட முதல் உத்தரவு. அதில் இந்த 555 நம்பரில் அப்படி என்ன தான் பிடிச்சிருக்குன்னு தெரில, எல்லாத்துலேயும் 555 வாங்கி வச்சிருக்காரு சார். என்ன சார் காரணம்? நீங்கள் ஒரு நியூமராலஜிலாம் பார்ப்பீங்களே சார், சொல்லுங்கள். சமயம் வந்து அவர் அந்த என்ன சொல்கிறது லக்கி நம்பராக இருக்கலாம் அவருக்கு. இல்லைனா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நியூமராலஜி யாருக்கிட்டே அது பார்த்துருக்கலாம். 5 5 6 6 உங்களுக்கு நான் லக்கியான நம்பருங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர் பிறந்தது வந்து 2ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த நம்பர் அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே வீட்டோடைய நம்பர் கூட 555 தான் நினைக்கிறேன். இப்படியா இருக்குது. இன்னும் உலகம் முழுக்க இன்றைக்கி 555 சிகரெட்டு தானே பெரிய பிராண்டாக இருக்குது. சிகரெட்டுக்கு எதிராக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு காரணம் கூட சொல்லலாம். வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, துபாயில் இருக்க மிக உயரமான கட்டடம், உலகத்திலே உயரமான கட்டடம் புர்ஜ் கலிஃபா. அதில் வந்து இவருக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குது புர்ஜ் கலிஃபாவில். அதுதான் வந்து ஏன்னா இந்த ஜவான் படத்தோடைய அடுத்த ஈவெண்ட் அங்கே தான் நடத்த போகிறாங்க. அதாவது இவ்வளோ இருக்கிற ஒரு மனிதன் வந்து எளிமையாக இருக்கிறது தான் அதனுடைய பலம். என்னென்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் இந்த பேர் புகழ் பணம் எல்லாம் வந்து ஒரு தற்காலிகம் தான். அதை ஒரு ஓரமாக வச்சுப்போம். நம்முடைய தொழில் நம்ம சார்ந்த ரசிகர்கள் இவங்களுக்கு தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு நபர்ன்ற அந்த புரிதல் இருக்குங்களே, அதுதான் ஒருத்தன் வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திக்கிட்டு போகும். இப்படி சொல்கிறீங்க சார். இப்படின்னு அவருடைய மகனால் இவருடைய பெயருக்கு வந்து ஒரு களங்கம் விளைவிக்கும் மூலமாக ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தோம். என்ன நடந்தது சார்? ஆக்சுவலாக என்னென்னா, கடந்த அந்த பதான் படத்துக்கு முன்னாடி 4 ஆண்டுகளாக வந்து ஷாருக் கான் படமே வரல. அதுக்கு முழுக்க காரணம் இந்த மகன் விஷயத்தில் தான். வந்து மகன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தாண்டி பொதுவாக போதைப் பொருளே வச்சுருக்கக்கூடாது, அளவுக்கு மீறிய போதை பொருளை வந்து வைத்திருந்ததாக போலீஸ் வந்து அவரை கைது பண்ணுறாங்க. போதை தடுப்பு போலீஸ். அது வந்து நிரூபணம் ஆகுது. அந்த அளவுக்கு மேலே இருந்ததுன்னா நான் பெயிலபிள், பெயில் கிடையாது. அது ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாகுது. அது சில தரகர்கிட்டலாம் பேசுந்தா கூட சில ஆடியோக்கள்லாம் கூட வெளியே வந்தது. வந்து மகனை வந்து ஒரு நாள் கூட உள்ளே வைக்காதீங்க, எத்தனை கோடி வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தந்தையாக இருக்கிற ஒரு விஷயம் தானே. வந்து இது பெரும்பாலும் இந்த பெரிய இந்த ஸ்டார் வேல்யூ உள்ள உங்களுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து வேறு லெவலில் கீழே வந்து அவமானப்படுத்துது. நீங்கள் வந்து ஜாக்கி சான் எடுத்து கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் ஜாக்கி சான் வந்து அந்த 2 பசங்களாலேயே வந்து மனம் வந்து போய் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து அப்படி தான் ஷாருக் கான் கூட நினச்சிருக்காரு. வந்து இந்த மகனால் இதுவாகன்னு அப்புறம் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு, அதில் உண்மை இருக்குது உண்மை இல்லைன்னு சொல்லி ஒரு வழியாக அவரை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பெருமூச்சே விட்ட கதையாகிடுச்சு. நீங்கள் என்ன தான் உலகத்துக்கு ஸ்டாராக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல அப்பா நல்ல கணவன் தானே. வந்து அங்கே தான் நீங்கள் அப்படி தானே காமிச்சாங்க, ஒரு பாசமுள்ள அப்பா பாசமுள்ள கணவன் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி சார். இந்த ஷாருக் கான் தவிர்த்து இந்த கேள்வி, பெரும் நடிகர்களாக இருக்கவங்க எல்லாமே இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது கடைசி அந்த ஒரு வயதான காலங்களில் வந்து மனம் நொந்து போகிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக அவங்களே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ரஜினி சார் எல்லாம் பார்த்துட்டேன், புகழ் எல்லாம் பார்த்துட்டேன், நிம்மதி இல்லை அப்படிங்கிறாரு. ஷாருக் கான் அவர் மகனால் சினிமா, ஜாக்கி சான் உங்களுக்கே தெரியும். இப்படி இந்த பெரும் நடிகர்கள் உச்ச நட்சத்திரமாக இருக்காங்க. இருப்பினும் தன்னோட குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது அங்கே தன்னுடைய நிம்மதியை இழக்கிறாங்களோ? ஆமாம், உண்மையாக அது காரணம் என்னென்னா இந்த குடும்பத்தை கவனிக்காத ஒரு விஷயந்தான். வந்து நீங்கள் வந்து சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் அவர் இருந்தார். நீங்கள் அவரை வந்து அந்த காலகட்டங்களில் 1000 கிசு இருக்கட்டும், என்னவோ கிசு காசிப் இல்லாத நடிகரே இல்லை. வெளியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படியோ அவர் வேறு விதம். உள்ளே வந்து அன்னை இல்லத்துக்குள்ளே காலை வச்சுட்டா கமலாமாவிற்கு நல்ல கணவன், பிரபு ராம்குமாருக்கு நல்ல அப்பா, அந்த மாதிரியான ஒரு இது வந்துடும். அங்கே போய்ட்டோன்னா அந்த குடும்பஸ்தான். இன்றைக்கினா தேட்டரில் சாந்தி தேட்டரில் போய் நைட் ஷோ படம் பார்ப்போம்னா கிளம்புங்க போகலாம் அப்படின்னு. இந்த தான் அதை பேரலாக இதையும் கவனிக்கணும். முழுக்க கடிவாளம் கட்டின மாதிரி அது ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதுதான் வந்து இந்த தத்துவார்த்தம் தான் அவர் பேச ஆரம்பிக்க தோணும். வந்து இதுதான் யதார்த்தமும் கூட. வந்து கவனிக்காமல் விட்டுறது, அதை தாண்டி ஒன்றும் இல்லைன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கும் வந்துடும். இல்லை எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இவங்க ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் பேசியிருப்பாங்களா? எல்லாத்தையும் பார்த்து முடித்த பிறகு தானே அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இந்த குறிப்பாக பாலிவுட்டில் வந்து இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒரு புது நபரை விட மாட்டாங்க. இப்போ இவர் வந்து எந்த ஒரு சினிமா பின்புலமும் இல்லாமல் வரும்போது பல தடங்கல்களெல்லாம் சந்திச்சிருப்பார். அதிலே ஒரு விருது ஏதோ ஒரு சம்திங், எனக்கு அந்த விருதுடைய பேர் ஞாபகம் இல்லை சார். இவருக்கு வழங்க இருந்தது வந்து சல்மான் கானுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மனப்பான்மை எங்கேருந்து வந்து இதெல்லாம் அடிபட்டு வந்ததுனால தான் அதெல்லாம் வருது. ஆமாம், உண்மையாக வந்து இவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது தான் வந்து
அநேகமாக பார்த்தா அந்த விருதை வந்து அந்த படத்தில் வந்து என்னை விட வந்து அந்த சமயத்தில் வந்த படத்தில் சல்மான் கான் பிரமாதமாக நடிச்சிருந்தாரு, அதனால் அவருக்கு கொடுங்க அப்படின்னா அதையே கூட ஒரு கான்ட்ரவர்சியாக ஆகிட்டாங்க. என்னென்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த பாலிவுட் வந்து கபூர் ஃபேமிலி கிட்ட இருந்தது, இப்போ வந்து கான்கள் கிட்ட வந்துடுச்சு, கான்களுடைய கையில் வந்துடுச்சு பாலிவுட் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அது எல்லாம் வந்து சல்மான் கான் ஆகட்டும் இவராகட்டும் அதெல்லாம் தொடச்சி போயிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். நீங்கள் சொன்ன மாதிரி தனக்கு கிடைச்ச விருதை வந்து இன்னொருத்தர் கொடுங்க, அவர் தாங்க என்னை விட சிறப்பாக நடிச்சிருக்காரு அப்படின்லாம் வந்து இதுதான் என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி டவுன் டு எர்த்து வந்ததுனால தான் இந்த மனப்புக்கு. நீங்கள் கூட சொன்னீங்க அந்த கிங்கான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூட முத்தம். ஆமாங்க, வந்து அதை கரெக்டாக ஞாபகப்படுத்துங்க. சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் வந்து நம்ம ஊர் கிங்காங் இருக்கார் இல்லைங்களா, அவர் நடிச்சிருந்தாப்புல. அது தெரியும் கதை என்னன்னு. ஒரு தமிழ் பொண்ணை வந்து காதலிக்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பார், தீபிகா படுகோனே பண்ணியிருப்பாங்க. அது இவர் நடிச்சுட்டு இருக்கும்போது கிங்காங் என்ன பண்ணாப்புல சுற்றி வந்துருந்தார். அவங்க இந்த என்னதான் பார்த்துவாங்களே பவுன்சர், இவர் அவ்வளோ துண்டு இருப்பார், இவர் அப்படியே ரசிகலாக இருந்தார். இவர் ஏதோ ஒன்று கேட்க வராருன்னு மட்டும் ஷாருக் கானுக்கு தெரிஞ்சு போச்சான். ஆனால் கிட்ட போகிறப்போ அந்த இவங்களாம் கொஞ்சம் தள்ளி விட்டுறாங்க, போங்க அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னா. இவரும் கொஞ்சம் இவர் சினிமாவுக்கு தெரியும்ல எவ்வளோ காலமாக இருக்கிறாருன்னு அப்படியே பார்த்துருக்காரு. ஆமாம் நீங்கள் வா அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. சார் உங்கள் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐயோ இது இவ்வளோ தானே அப்படின்ட்டு கொடுணுன்னா பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அது கிங்காங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு சேனலில் தான் வந்து. சார் அவர் கொடுத்ததே பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஆள் வந்து சும்மா 4000 கோடிக்கு சொத்துக்குள்ள ஒரு ஆள் வந்து. அதை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற யார்ட்டு நானும் வந்து நான் கொடுக்கல, மற்ற யாராவது வந்து இது மாதிரி முத்தம் கொடுத்தாங்க கை கொடுத்தாங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் அவங்க எதிர்க்கே தடவுவாங்க, அப்புறம் வந்து கழுவுவாங்க, இல்லை தொடச்சி விடுவாங்க. இவர் பாட்டுன்னு ஷாட்டுக்கு நடிக்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் தெரிஞ்சிருக்கும் வந்து யாரையும் வந்து சமமாக மதிக்க வேண்டும்ன்ற ஒரு மனப்பக்கம் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். சினிமாவில் வந்ததில் கஷ்டம், திருமணத்தில் சர்ச்சை, அடுத்து மகனால் கஷ்டம் அப்படின்னு பல கஷ்டங்கள் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூப்பர் ஸ்டாராக வலம் வர்றாரு சார் ஷாருக் கான். ஸோ அவர் கொடுத்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். வணக்கம்.